வெல்கம் டு கிராண்ட்மா சமையல். நமக்கு என்ன செய்ய போகிறோம்னா நெல்லிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், நெல்லிக்காய் தொக்கு செய்ய தேவையான பொருள்: ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்று, ஒரு தேங்காய் துருவல் சிறிதளவு, பேரிச்சம்பழம் மூணு பீஸ், ஒரு சிறிய பல்லாரி, வெல்லம், மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, மல்லி கொஞ்சம் கூட போட்டுக்கிடணும், தேவையான அளவு உப்பு. நெல்லிக்காய் விட்டமின் சி உள்ளது, அதிக இரத்த விருத்தி உள்ளது. குழந்தைகளுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்தா ஒரு கடி கடிச்சிட்டு கீழே போட்டுருவாங்க. இதுபோல் நம்ம தொக்காய் செஞ்சு கொடுத்தா ஆப்பத்தோசையோடு சேர்த்து சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். அதனால் எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இரத்த விருத்தி இதே போல் பீஸ் நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், மிளகு போடணும்னாலும் போட்டுக்கிடலாம், பச்சை மிளகாய் தான் குழந்தைகளுக்கு அதனால் கொஞ்சம் மிளகும் சேர்த்து போட்டுக்கணும். 10 மிளகும் போட்டுட்டு வெங்காயம், வெல்லம், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து மல்லித்தலை போட்டுக்கணும். கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டால் போதும். மல்லி கொஞ்சம் போட்டுக்கணும், அது நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கணும். 3 பீஸ். கடைசியில் அயன் சத்துள்ள பேரிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி விடாமல் குறப்பாக இப்படி அரைச்சிக்கிடணும். பேரிச்சம்பழத்தை போட்டு அரைச்சிடணும். அவ்வளோதான். ஆப்பத்தோசையோட இந்த நெல்லிக்காய் தொக்கு சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது. பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், மல்லி எல்லாம் சேருது, உடலுக்கு பலத்தை தரும். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் தொக்கு. அது கூட ஆப்பம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். எடுத்துக்க தெரிஞ்சு வாங்க. கிராண்ட்மா செம. இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.